அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹ் இன்றைய கிளாஸ்ல நம்ம வந்துகிட்டு பாத்தீங்களா இருந்தால் 2023ஆம் ஆண்டு வந்த கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகள், உதாரணமா ஒரு 11-10 கேள்விகளை நாம இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இதுல என்ன விடயம் என்றால், இந்த கேள்விகளை செய்யறதுல ஒரு முக்கியமான காரணம், மேபி நீங்க வந்து இந்த கேள்விகளை பார்த்திருப்பீங்க, இந்த கேள்விகளுக்குரிய விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேள்விகளுக்குரிய விளக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அங்கால இந்த கேள்விகளை செய்து காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம், கேள்விகள் எவ்வாறு அணுகப்படணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை உங்களுக்கு வந்துகிட்டு திருப்பி ஞாபகப்படுத்தணுங்கிற அடிப்படையிலையும், ரைட், கேள்விகளை எவ்வாறு வேகமாக அணுகணும், அதே போல கேள்வியில் இருக்கக்கூடிய கவனங்கள், கேள்வியை நம்ம எந்த அளவு கவனமா அவதானிக்கணும்ங்கிற விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இன்றைய டிஸ்கஷன் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அமையும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில நாம 2023ஆம் ஆண்டு வந்த 39வது கேள்விக்கு வருவோம். 2023ஆம் ஆண்டு 39வது கேள்வி. கொள்ளளவம் முறையே 3 மைக்ரோஃபரட் 6 மைக்ரோஃபரட் ஆன இரு கொள்ளளவிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு 9 வோல்டேஜ் பேட்டரியுடன் தொடராக தொடுக்கப்பட்டுள்ளன. உறுதி நிலையை அடையப்பட்ட பின்னர் 3 மைக்ரோஃபரட் கொள்ளளவிக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு, அதில் சேர்ந்துள்ள ஏற்றம், அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி ஆகியன யாவை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, இது ஒரு நேரடியான ஒரு தியரியை பேஸ் பண்ணின ஒரு கேள்வி. அதாவது கொள்ளளவிகள் தொடராக இருக்குதுன்றால் உங்களுக்கு தெரிய வேண்டிய முதலாவது விடயம், அந்த கொள்ளளவிகள்ல ஏற்றங்கள் சமனாக இருக்கும். ஸோ ஏற்றங்கள் சமனா இருந்தால் Q சமன் CV அப்படிங்கிற சமன்பாட்டின்படி ஏற்றங்கள் சமனா இருந்தால் கொள்ளளவும் வோல்டேஜுக்கு நேர்மாறாக வரும். ஸோ கொள்ளளவிகள் தொடரா இருந்தால் கொள்ளளவும் வோல்டேஜுக்கு நேர்மாறு. கொள்ளளவிகள் சமாந்தரமா இருந்தால் வோல்டேஜ் சமனாரிக்கும். அதனால கொள்ளளவம் ஏற்றத்துக்கு நேர்விகித சமன் வரும். கொள்ளளவிகள் சமாந்தரமா இருந்தா எது சமன்? வோல்டேஜ். ஒவ்வொரு கொள்ளளவிக்கும் வோல்டேஜ் சமனாரிக்கும். அதனால கொள்ளளவம் ஏற்றத்துக்கு நேர்விகித சமனா வரும். சரியா? அப்ப இங்க தொடர் தானே, அப்ப தொடராக இருக்குது. அப்ப கொள்ளளவம் வோல்டேஜுக்கு நேர்மாறு விகித சமன். அப்ப 9 வோல்டேஜ், இங்க கொள்ளளவத்தை பாத்தீங்கன்னா 3 6, அப்படியா? அப்ப வோல்டேஜ் என்ன அடிக்கணும்? 6 3 அடிக்கணும். அப்ப இந்த 3 மைக்ரோஃபரட் கொள்ளளவி குறுக்கே வோல்டேஜ் 6 அப்படிங்கிற விடயத்தை நம்ம உடனே கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் 6 அப்படின்னு தெரியும், கொள்ளளவும் தெரியுமா இருந்தால் சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில பாருங்க, விடைய என்ன கட்டிருக்கிறாங்க? வோல்ட் அளவு முதலாவது கேட்கிறாங்க. வோல்ட் அளவு 6 6 வரக்கூடிய விடைகளே 2 தான் இருக்குது, 4வது 5வது. அடுத்து ஏற்றம். ஏற்றம் என்ன வரும்? Q சமன் CV. அப்ப கொள்ளளவம் 3 வோல்டேஜ் 6ன்னா பிரிக்கிறோம்னா 18 மைக்ரோ கூலோம்னு வரப்போகுது. அடுத்தது சக்தி. சக்திக்கு உங்களுக்கு தெரியும், கொள்ளளவில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி ½ C V² அல்லது ½ VQ. சரியா? இப்படி ஏதாச்சும் ஒன்று பாவிக்கலாம். அப்ப சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம் தெரியும் 18 மைக்ரோ கூலம், வோல்டேஜ் தெரியும் 6. இப்ப சுருக்கினமா இருந்தால் எத்தனை வரும்? 54 மைக்ரோ ஜூல். அப்ப அந்த அடிப்படையில் அந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது வரும்? 5வது விட வரும். ஸோ 39வது கேள்விக்கு பொருத்தமான விட 5வது. நான் நினைக்கிற மாதிரி இந்த கேள்வி ஒரு 45 செகண்ட்ஸுக்குள்ள நீங்க இந்த கேள்வியை செய்திருக்க இயலும். இந்த கேள்வியை நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா 45 செகண்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்னா இந்த கேள்வியை செய்யலாம். என்ன விளையாட்டா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கொள்ளளவி தொடர், அப்ப வோல்டேஜ் கொள்ளளவத்துக்கு நேர்மாறு விகித சமன்கிறதா ஐடியா. அப்ப 3 6, அப்ப வோல்டேஜ் 6 3. அப்ப வோல்டேஜ் தெரியுமா இருக்குது, கொள்ளளவும் தெரியுமா இருக்குதுன்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ணினா ஏற்றம் வரும், சக்தி வரும். சரியானே? சோ இதெல்லாம் நம்ம தியரி ரிவிஷன் கிளாஸ்ல எல்லாம் பேசக்கூடிய விடயங்கள். ரைட்? அப்ப கட்டாயம் வந்துகிட்டு ஒரு கேள்வியை வந்துட்டு மினக்கட்டு தேவையில்லாம என்ன செய்யறல, கூட நேரத்தை வேஸ்ட் ஆக்கிடாம நம்ம வந்துட்டு வேகமா செய்யறதுக்கு பழகிக்கொள்ளணும். அடுத்து எந்த ஒரு தியரியை நீங்க ஒரு கேள்வியை வாசிக்கிறீங்கன்னா அந்த கேள்வி தொடர்பாக அதோட சம்பந்தப்பட்ட தியரி எல்லாமே உங்களால ரீகால் பண்ண தெரியணும். அந்த இடத்தை நீங்க சரியா ரீகால் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துங்க. அப்படின்னா தான் அந்த கேள்விக்குரிய ஐடியாஸை நம்ம வேகமாகவும் ஷோர்ட்டாகவும் எடுக்க இயலும். அடுத்து
40வது கேள்வி. சோ 40வது கேள்வியாச்சும் பார்ப்போமே. அப்ப 39வது கேள்வி ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இல்லையா, பெருமதி குறைந்த ஒரு கேள்வி. ஓகே, என்ன இப்படி ஒரு மின் சுற்று தந்து என்ன கேட்கிறாங்க, காட்டப்பட்டுள்ள சுற்றில் உள்ள களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது, களத்தினூடாக செல்லும் ஓட்டம் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மின்கலத்துக்குள்ளால பாயிர மின்னோட்டம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. சோ இந்த கேள்வியை பார்க்கும் போதே நமக்கு பட்டிருக்கும் என்ன ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏண்டா பெரிய ஒரு தடைகளை கூட தடைகளை தந்திருக்கிறாங்கடா, சின்ன ஒரு விஷயத்தை அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் நாம யோசிக்கணும். ரைட். அந்த அடிப்படையில நாம இந்த கேள்வியை பார்ப்போம். சோ பாருங்க, முதல் இந்த அமைப்பு எடுக்கக்குள்ள ஒரு இடத்துல நமக்கு நல்லா புரியுது. இங்க இருந்து தடைகள் ரெண்டா பிரியுது, திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு தடைகள் வந்து சேருது, ரெண்டா பிரிஞ்சு திருப்பி ரெண்டு தடைகள் மூலமா சேருது. சோ நான் படிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி தடைகள் பிரிஞ்சு சேரக்குள்ள விகிதங்கள் சமனா இருந்தால் குறுக்கே இருக்கிற தடைக்குள்ளால மின்னோட்டம் பாயாது. இதைத்தான் நாம வீல்ஸ்டன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப நம்ம வீல்ஸ்டன் பாலத்துக்குரிய கன்செப்டை இங்க யோசிக்கலாம். ஒன்றுக்கு ரெண்டு, ஒன்றுக்கு ரெண்டு. அப்ப இந்த தடை 8 ஓம் தடைக்குள்ளால கரண்ட் ஓட போறதே இல்லை. சோ அதை விட்டு போட்டு வேலையை பார்க்கலாம். ரைட், 8 ஓம்குள்ளால கரண்ட் ஓடாது. இப்ப நம்ம திருப்பி யோசிப்போம். 1 ஓம் 2 ஓம் இப்ப யாரு தொடர், 3 ஓம் 6 ஓம். 3 ஓமும் 6 ஓமும் தொடரா இருந்தா, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற ஒரு விடயம், 3 ஓம் 6 ஓமுக்கு தொடராரு சாரி சமாந்தரமா இருந்தால், 3 ஓம் 6 ஓமுக்கு சமாந்தரமா இருந்தா சமான தடை 2 ஓம். அப்ப இவ்வளவு தடைகள்ல சமான தடை 2 ஓம். இப்ப நம்ம திருப்பி யோசிப்போம், இங்க இருந்து தடைகள் ரெண்டா பிரியுது, திருப்பி தடைகள் வந்து சேருது. சோ பிரியிற தடை சேர்ற தடையில விகிதத்தை பாருங்க. 2 ஓம் 6 ஓம் விகிதம் என்ன, 1:3. 4 ஓம் 12 ஓம் விகிதம் என்ன, 1:3. அப்ப தடைகள விகிதம் சமனா இருக்குது. அப்ப குறுக்கே இருக்கிற இந்த தடைக்குள்ள மின்னோட்டம் பாயாது. டிவிட். இப்ப பாருங்க, 2 ஓம் 4 ஓம் 6 ஓம், 6 ஓம் 12 ஓம் 18 ஓம். சோ 6ம் 18ம் சமாந்தரம். 6 ஓமும் 6 ஓமும் 18 ஓமும் சமாந்தரம். அப்ப சமான தடை என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். சோ 6ம் 18ம் சமாந்தரம். உங்களுக்கு இதுல சமான தடையை கண்டுபிடிக்கணுமா? ரைட், இது 6ன்னா இது 3R. அப்ப சமான தடை என்று கேட்டா 3R/4, அதாவது 18 4ஆல பிரிக்கிறது. சோ 18 4ஆல பிரிச்சா எத்தனை வரும்? நான் படிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு தடை R, அடுத்த தடை 3R. அப்படி யோசிக்கலாம் இல்லையா, இதுல 3 மடங்கு. அப்ப இது 6ண்டா இது 3R. 6ம் 3Rம் சமாந்தரமா இருந்தா சமான தடை 3R/4. நான் வந்துட்டு எல்லாத்தையும் அடிப்படையில இருந்து சொல்லிக் கொள்ளல, ஏன்னா அதெல்லாம் சொல்ற டைம் இல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடிய காலம் இல்லது. ரைட், 3R/4. அப்ப 18 4ஆல பிரிச்சமா இருந்தா 9, 2ஆ பிரிச்சா 9, அப்ப 4ஆ பிரிச்சமா இருந்தா 4.5. அப்ப இவ்வளவு சமான தடை 4.5. அப்ப பாருங்க, 6.5 வோல்டேஜ், இங்க 2 ஓம், சாரி இங்க 2 ஓம், இங்க 4.5 ஓம். சோ கணக்கு உங்களுக்கு விட வந்துட்டு என்ன, இந்த மின்கலத்துக்கு குறுக்கே சமான தடை எவ்வளவு, 6.5. மின்கலத்துக்கு குறுக்கே 6.5, மின்கலத்துல வோல்டேஜ் 6.5. அப்ப கரண்ட் எவ்வளவு, 1 ஆம்பியர். V7IR. வோல்டேஜ் 6.5, தடை 6.5. அப்ப கரண்ட் எவ்வளவுன்னு கேட்டா 1 ஆம்பியர். விளங்குதா? அப்ப இதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்வியில மனதாலேயே செய்து முடிக்கக்கூடிய ஒரு கேள்வி. சோ பெரும்பாலான விஷயங்கள் இதுக்குள்ள செய்யலாம், நீங்க மனதாலேயே செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப 40வது கேள்வி 2023ஆம் ஆண்டு வந்திருக்கிற இந்த 40வது கேள்வி கூட ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியா தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. சரி, 41வது கேள்வியை பார்ப்போமே. இந்த 41வது கேள்வி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணின ஒரு கேள்வி உண்டு.
41வது கேள்வி பொதுவா வந்துகிட்டு இவருடைய கிளாஸஸ்கள்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட கேள்வி உண்டு. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் இலேசான வில்லினால் இணைக்கப்பட்டுள்ள ஏ, பி எனும் இரு சர்வ சமக்குற்றிகள் சீலிங்குடன் இணைக்கப்பட்டுள்ள ஓர் இழையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. தொடக்கத்தில் தொகுதி ஓய்விலிருந்து அதேவேளை பின்னர் இழை சடுதியாக அருகின்றது. இழை அருந்த உடனடியாக பின்னர் மேலே உள்ள குற்றி ஏயின் கீழ்முக திசையில் உள்ள ஆர்முடுகள் யாதாக இருக்கும்? சோ பாத்தீங்கன்னா இந்த இலையை வந்துட்டு வெட்டினது சமநிலையில் இருக்கக்கூடிய இந்த இலையை வெட்டினா இந்த குற்றிட ஆர்முடுகள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இது ஆல்ரெடி பேசப்பட்ட ஒரு விடயம், நம்ம ஆரம்ப கிளாஸ்ல இருந்தே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இது. பாத்தீங்கன்னா இந்த குற்றிக்கு பூமி வழங்குற விசை mg ஆரம்பத்துல, இலை வழங்குற இழுவிசை டி. அப்ப ஆரம்பத்துல தொழிற்படுற விசை இந்த இழுவிசை mgக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும், ஏன்னா சமநிலையில் இருக்குது. அதே மாதிரி இந்த குற்றி எடுத்தா இதே இழுவிசை தான் இங்க இருக்கும், ஏன்னா விச்சுருளுக்கு திணிவில்லை. அப்ப இலையால் வழங்கப்படுற இழுவிசை டி, இவர் நிறையும் mg, மேல் நோக்கி விசை டி டேஸ். அப்ப டி டேஸ் என்னதுக்கு சமன்? டி பிளஸ் mg. டி என்னதுக்கு சமன்? mg. அப்ப டி டேஸ் என்னதுக்கு சமன்? 2mgக்கு சமன். ரைட். அப்ப இங்க இழுவிசை 2mg, ரைட், இங்க இழுவிசை mgக்கு சமன். இப்ப இந்த இலையை வெட்டினா ரைட், இந்த குற்றிக்கு தொழிற்பட போற விசையை நல்லா யோசித்தீங்களா இருந்தால், இந்த இலையை வெட்டின உடனே இந்த குற்றியில தொழிற்பட போற விசைகள் ஒன்று இதோட நிறை mg, அடுத்தது இந்த விச்சுருளால வழங்கப்படுற இழுவிசை mg. அதாவது இந்த குற்றிக்கு இரண்டு விசைகள் கீழ் நோக்கி தொழிற்படும். F7ma கீழ் நோக்கி யோசித்தால் இந்த குற்றிக்கு கீழ் நோக்கி விசை 2mg இருக்கும். இந்த குற்றிட திணிவு m, ஆர்முடுகள் a. எனவே a சமன் 2g வரும். சில பேருக்கு யோசனை வரும், இந்த இலையை வெட்டின உடனே இங்க இழுவிசை 0 ஆகாதாண்டு. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த விச்சுருள் நீட்சி அடைந்த நிலையில இருக்குது. ஒரு விச்சுருள் நீட்சி அடைந்த நிலையில இருந்தால் ஹூக்கின் விதிப்படி அங்க விசரிக்கும். அப்ப இந்த இலைய வெட்டக்குள்ள இந்த விச்சுருள்ல ஒரு நீட்சி இருக்கிறதால இந்த விச்சுருள் ஒரு இழுவிசையை வழங்கி கொண்டுதான் இருக்கும். ரைட். ஆனா இதே இது சாதாரணமா ஒரு இலையை வச்சு நாம இது ரெண்டையும் திணிவை கட்டி வச்சு போட்டு இந்த இலையை வெட்டி இருந்தால் இந்த இலையை வெட்டின உடனேயே இந்த இழுவிசை என்னையா மாறி இருக்கும்னா 0 மாறி இருக்கும். சாதாரண ஒரு இலையா இருந்தால், நீளாத ஒரு இலையா இருந்தால் இந்த இலையை வெட்டின உடனேயே இந்த இழுவை 0 மாறி இருக்கும். அப்ப இந்த குற்றியில தொழிற்படுற ஒரே ஒரு விசை mg மட்டும் இருந்திருக்கும். ஆனா இது விச்சுருள் அல்லது நீட்சி அடையக்கூடிய ஒரு இலை, மீளியல் இலை, இப்படியான பொருட்களா இருந்தால் நீங்க இதை வெட்டக்குலையும் இந்த விச்சுருள்ல ஒரு நீட்சி இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க வெட்டும் போது வெட்டின உடனேயும் இந்த விச்சுருள் இந்த இலைக்கு ஒரு இழுவிசையை கொடுக்கும். அதனால இந்த விச்சுருளால இலைக்கு வழங்கப்படுற விசை mg, இதுல நிறை mgங்கிறதால 2g வரும். அதே நேரத்துல இதை வெட்டுற அந்த கணத்துல இந்த இழுவிசை mgயாவே இருக்கும். அப்ப இது கீழ் நோக்கி mg, இது மேல் நோக்கி mgங்கிறதால இதுல ஆர்முடுகள் 0 இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. அப்ப அந்த அடிப்படையில் இந்த குற்றிட ஆர்முடுகள் தான் கேள்வி. அப்ப என்ன வரும்? 2g வரும். எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். விச்சுருளா இருக்கிறதால மீளியல் இலையாக இருந்தால் மாத்திரம்தான் இது செட் ஆகும். சாதாரண நீட்சி அடையாத இலையா இருந்திருந்தா mg மட்டும்தான் இந்த குற்றிக்கு விசையா வந்திருக்கும், ஆர்முடுகள் ஜீண்டு வந்திருக்கும். சரியா? இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன வரும்? 5வது விட வரும். அடுத்து 42வது கேள்வி. உயரம் எச்சை உடைய ஒரு நிலைக்குத்து கொள்கலத்தில் உயரம் வையிற்கு நீர் உள்ளது. மேலே இருந்து பார்க்கும் போது கொள்கலத்தின் அரைவாசியில் நீர் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது. கொள்கலத்தின் அரைவாசியில் நீர் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது. நீரின் முறிவு சுட்டி 4/3 ஆகும். வையின் பெருமானம் யாது? சோ பாருங்க, எச் உயரமுடைய ஒரு நிலைக்குத்தான கொள்கலத்துல உயரம் வையிற்கு நீர் உள்ளது. சரியா? மேலே இருந்து பார்க்கக்குள்ள கொள்கலத்துல அரைவாசியில் நீர் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது. நீரின் முறிவு சுட்டி 4/3 வைட பருமன் என்ன? இதுதான் கேள்வி. முதலாவது இப்படியான கேள்விகளை நாம வேகமா டீல் பண்றதுக்கான வழி இதுதான். பொதுவா உங்களுக்கு தெரியும்,
முறிவுச்சுட்டி சமன் மெய் ஆழத்தின் கீழ் மெய் ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம். ரைட், நம்ம இங்க இருந்து பாக்குறோம்னா வழியில நம்மட கண் இருக்குது, நீரின் ஊடாக இந்த அடியை பார்க்க போறோம். எனவே நம்மட கண் எங்க இருக்குது? வழி. அப்ப வழி சார்பா நீர்ற முறிவி சுட்டி, அதான் இங்க முறிவி சுட்டி. நம்மட கண் எந்த ஊடகத்தில் இருக்குதோ அந்த ஊடகம் சார்பா எதன் ஊடாக பார்க்கிறோமோ அந்த ஊடகத்துல முறிவி சுட்டி. அப்ப வழி சார்பா நீர்ற முறிவி சுட்டி தான் இது. அப்ப அது 4/3 தான். மெய் ஆழத்தின் கீழ் மெய் ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம் அப்படின்னு சொல்லுவோம். மெய் ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம். இந்த எழுத்துக்களை விட்டு போட்டு எழுதுற மெய் ஆழம் கீழுக்கு தோற்ற ஆழம். சோ மெய் ஆழத்துக்கும் தோற்ற ஆழத்துக்குமான விகிதம் 4/3 இருக்கும். சரியா? மெய் ஆழத்துக்கும் தோற்ற ஆழத்துக்குமான விகிதம் என்ன? 4/3 இருக்கும். சோ பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த இந்த நீர்ற உயரத்தை பார்க்கிறோம். நான் இந்த நீர்ற உயரத்தை ஃபார் எக்ஸாம்பிள் 4 பங்குண்டு எடுத்தால், மெய் ஆழம் இந்த நீர்ற உயரம் வந்துட்டு 4 பங்குண்டு எடுத்தால், மேலுக்கு இருந்து பார்க்கக்குள்ள எனக்கு இந்த நீர்ற உயரம் எத்தனை பங்கா தோன்றும்? 3 பங்கா தோன்றும். ஏன்னா இந்த அடி தோற்ற இடப்பெயர்ச்சி அடைந்து முன்னுக்கு வந்திருக்கு. அதனால எனக்கு தோன்றுவது அது 3 பங்காக. இந்த உயரம் 4 பங்கா இருந்தா நமக்கு எவ்வளவு உயரமா தோன்றும்? 3 பங்கு உயரமா தோன்றும். இந்த நேரத்துலதான் என்ன சொல்றாங்க, இந்த பாத்திரத்துக்குள்ள நீர் அரைவாசி நிரம்பி இருப்பது போல தோன்றும். அப்ப நீர் இருப்பதாக தோன்றுவது 3 பங்கு. அப்ப நீர் இல்லாமல் இருப்பதும் அதே 3 பங்காக இருக்கணும். அப்பதான் பாத்திரத்துல அரைவாசிக்கு நீர் இருப்பதாக தோன்றும். அப்ப நீர் இருப்பதாக தோன்றுகின்ற பங்கு 3 பங்கா, நீர் இல்லாத பங்கு எவ்வளவு அடிக்கணும்? 3 அடிக்கணும். அப்ப பாருங்க, இங்க இருந்து பார்க்கிற ஆளுக்கு பாத்திரம் இப்படி விளங்கு. அதனால நீர் இருக்கிறது 3 பங்கு, நீர் இல்லாதது 3 பங்கு, அரைவாசி நிரம்பி இருப்பதாக தோன்றும். சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க, கேள்வி என்ன? உண்மையாக இந்த பாத்திரத்துக்குள்ள நீர் எத்தனை பங்கு இருக்குது, எவ்வளவு உயரத்துக்கு இருக்குது? இதான கேள்வி. உங்களுக்கு தெரியும், இவ்வளவு 4 பங்கு, இவ்வளவு 3 பங்கு. அப்ப பாத்திரத்துக்குள்ள நீர் இருப்பது 7 பங்கு உயரத்துக்கு. சரியா? சரி, பாத்திரத்துல உயரம் 7 பங்கு, அதுக்குள்ள நீர் இருப்பது 4 பங்கு. சரியான? அப்ப 7ல 4 பங்கு உயரத்துக்கு நீர் இருக்குது. சோ பாத்திரத்துல உயரம் h என்றால் h பொறுத்த வரையில 7ல 4 பங்கு உயரத்துக்கு நீர் இருக்குதுன்னு சொல்லுவோம். ரைட், அவ்வளவுதான் அந்த கேள்வி. இதைத்தான் வைன்னு சொல்லி இருக்கிறாங்க, இதைத்தான் ஹெச்ன்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு மனதால் செய்யக்கூடிய ஒரு கேள்வி. இதே மாதிரி பாஸ் பேப்பர் கேள்வி, பழைய கேள்விகள்லாம் இருக்குது. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல கூட ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்ச விஷயங்கள். அடுத்து 43வது கேள்விக்கு வருவோம். 43வது கேள்வி. என்ன கேட்கிறாங்க? உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றை கருதுக. 12 வோல்டேஜ் பேட்டரிக்கு அகத்தடை இல்லை. மாறும் தடையின் தடை 6ஐ 0 தொடக்கம் 100 ஓம் வரைக்கும் மாற்றலாம். ஸோ இவ்வளவு தடையும் 100 ஓம். ஸோ இந்த வழுக்கியை நீங்க அசைப்பதன் மூலம் இதுக்கு இடையிலான தடையை வந்துகிட்டு 0ல இருந்து 100 வரைக்கும் மாற்றலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இப்போ உதாரணமா இந்த வழுக்கியை நீங்க இந்த இடத்துல வைக்கக்குள்ள இந்த தடையை 0ன்னு கருதலாம். அதாவது இதுக்கும் இதுக்கு இடையில இருக்கிற தடை 0. இதே வழுக்கிய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கு இடையில இருக்கிற தடை 100. இந்த வழுக்கி அசைக்க அசைக்க இந்த முடிவிடங்களுக்கு இடையில இருக்கிற தடை மாறும்ங்கிறதா அதுல மீனிங். ஸோ 0 தொடக்கம் 100 ஓம் தடை வரை மாற்ற முடியும். ரைட். புள்ளி ஏக்கும் புள்ளி பிக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு ஒரு இலட்சிய மைய பூச்சிய வோல்ட்மானி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆருடன்
வோல்ட்மானியின் வாசிப்பு வியின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. வோல்ட்மானிட வாசிப்பு வீட மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியில ஒன்று இதுவும். என்ன, இது ஒரு இலட்சிய வோல்ட்மானி. இலட்சிய வோல்ட்மானினா அதுக்குள்ளால கரண்ட் ஓடாது. ஸோ இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் இதனூடாக இவ்வாறு பிரியும், இப்படி போகும். அதே மாதிரி இதனூடாக இப்படி போகும். ஸோ ரெண்டு கரண்டும் சேர்ந்து இப்படி போகும், அவ்வளவுதான் இல்லையா? இங்க இருந்து வர கரண்ட் இப்படி போகும், இப்படியே வந்து இப்படியே வரும், ரெண்டு சேர்ந்து இதனூடாக போகும். இப்ப இது 60 ஓம், இது 20 ஓம். இது 60, இது 20 ஓம். இதுக்குள்ளால போற கரண்ட் தான் இதுக்குள்ளால போகும்னா ரெண்டுமே தொடர், ரெண்டுமே தொடர் அர்த்தம். அப்ப இது 12 வோல்டேஜ், 60 20, அப்ப மொத்தம் எவ்வளவு வருமல்ல? ஓகே தானே? 60 20, 12 வோல்டேஜ் 60 20, ரைட்? அப்ப மொத்தம் எவ்வளவு? இதுல தடை 80. ஏன்னா இதுவும் தொடர், இதுக்குள்ள கரண்ட் ஓடாது, ரெண்டுக்குள்ள ஒரே மின்னோட்டம்னா தொடர். சோ 80 ஓமுக்கு குறுக்கே 12 வோல்டேஜ். அப்ப 20 ஓமுக்கு குறுக்கே எவ்வளவு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிப்போம். 80 ஓமுக்கு குறுக்கே 12டா 20 ஓமுக்கு குறுக்கே எவ்வளவு, ரைட்? அப்ப எடுத்த மாதிரி இருந்தாலும் என்ன வரும்? சுருக்கின மாதிரி இருந்தா 4 வரும், 4 12 பிரிச்ச மாதிரி இருந்தா 3 வரும். அதாவது இது குறுக்கே வோல்டேஜ் 3. அப்ப இது குறுக்கே வோல்டேஜ் என்னன்னு கேட்டா 9. இப்ப நம்ம இது குறுக்கே வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும். நான் என்ன செய்யறேன்னா, இந்த கேள்வியில ஒரு இடத்துல அழுத்தத்தை 0 எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அழுத்தத்தை 0 எடுக்கிறேன். ஸோ இங்க அழுத்தத்தை 0 எடுத்தா இங்க அழுத்தம் என்ன? 3 வோல்டேஜ். ஸோ இந்த வோல்ட் மாநில மைனஸ் முடிவிடத்தில் அழுத்தம் 3. இப்ப இந்த வோல்ட் மாநில மறு முடிவிடத்தை இப்படியே தொட்டுட்டு வரப்போறோம். சரியா? இங்க இருந்து தொட்டுட்டு வரேன்னு காட்டுறோம். அப்படியா? பாருங்க, இங்க இருந்து இப்படியே தொட்டுட்டு போறோம். அப்படி எதுவுமே சொல்லல. தடையை வந்துட்டு 0 to 100 ஓம் வரைக்கும் மாத்துற அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. படத்துல வந்துட்டு 6 கீழுக்கு தான் காட்டுறாங்க. படத்துல வந்துட்டு 6 வந்துட்டு கீழுக்கு காட்டி இருக்கிறாங்க. மேபி அப்ப இதுக்கு இடைப்பட்ட தடையை தான் அவங்க 6ன்னு சொல்லலாம். ஏன்னா மாறி யோசிக்கலாம் தானோரா. உதாரணமா இந்த வலிக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னா இதுக்கு இடைப்பட்ட தடையை நம்ம 6ன்னு எடுக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த மின் சுற்றுல இதுக்குள்ளால் போற கரண்ட் அப்படியே இதனூடாக போகும், அப்படித்தானே? சோ இங்க 12 வோல்டேஜ், இங்க அழுத்தம் 0டா இங்கேயும் அழுத்தம் 0, இங்க 0டா இங்க அழுத்தம் 12. சரியா? இப்ப 12. அப்ப ஃபர்ஸ்டுக்கு இந்த வலிக்கு இங்க இருக்குது, இருக்கக்குள்ள அழுத்தம் என்ன? இங்க 0, ரைட்? இங்க அழுத்தம் 0, இங்க 3 வோல்டேஜ். அப்ப அழுத்த வித்தியாசம் என்ன வரும்? -3 வோல்டேஜ் வரும். திருப்பி இந்த வலிக்கு உதாரணமா இங்க வருவது, இங்க அழுத்தம் என்ன? 12 இல்லையா? இங்க 0னா இங்க என்ன? 12. இங்க 12, இங்க 3. சாரி, ஏல இருந்து பிஏ கழிக்கிறாங்க, அப்படியா? எதுல இருந்து கழிக்கிறாங்கிறது முக்கியமா? வோல்ட்மானியோட வாசிப்பு தானே. அப்ப பிளஸ்ல 0, மைனஸ்ல 3. அப்ப வித்தியாசம் வோல்டேஜ் இடத்துல வரும், மைனஸ்ல வரும். ஏன்னா வோல்ட்மானிட பிளஸ் முடிவிடத்துல அழுத்தம் பெருசா இருந்தா தான் வாசிப்பு பிளஸ்ல வரும். மைனஸ்ல அழுத்தம் பெருசா இருந்தா வாசிப்பு மைனஸ்ல வரும், இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அப்ப இங்க இருக்கக்குள்ள வோல்டேஜ் வந்துட்டு -3 வோல்டேஜ். அதே இது இங்க வந்துட்டா பிளஸ் முடிவிடத்தில் அழுத்தம் 12, மைனஸ் முடிவிடத்தில் அழுத்தம் 3. அப்ப வித்தியாசம் இப்ப +9 வோல்டேஜ். ஸோ -3ல இருந்து +9க்கு தான் கிராஃப் வந்துட்டு போகணும். ஸோ -3ல இருந்து +9க்கு போற கிராஃப்கள் எடுத்த மாதிரி இருந்தால், ரைட், இந்த கேள்விக்கு பொருத்தமான விட ஒரே ஒரு விட தான் இருக்குது. பாத்தீங்களா இருந்தால் முதலாவது விட வரக்கூடியதா இருக்கும். பொருத்தமான விட முதலாவதாக இருக்கணும். சரியா? அப்ப இன்னொரு கேள்வி உண்டு. அதுவும் அடுத்து 44வது கேள்விக்கு வருவோம். நான் வந்துட்டு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த கேள்விகள்ல, ரைட்? அப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க, வோல்ட்மானியை பொறுத்தவரையில் அதுல மைனஸ் முடிவிடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் பெரிசா இருந்தா வாசிப்பு மைனஸ்ல வரும், பிளஸ் முடிவிடத்தில் இருக்கிற அழுத்தம் பெரிசா இருந்தா வாசிப்பு பிளஸ்ல வரும். இதுதான் முதலாவது விஷயம். அந்த வகையில நாம என்ன செஞ்சோம்னா, இங்க இருந்து வர கரண்ட் இதனூடாகவும் பிரிஞ்சு போகும், வோல்ட்மானிக்குள்ளால போகாது. இலட்சிய வோல்ட்மானில் அகத்தடை முடிவிலி. அப்ப இது குறுக்க எவ்வளவு வோல்டேஜ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு அழுத்த பிரி தத்துவத்தை பயன்படுத்துறோம். அதே பிறகு நாம் என்ன யோசிக்கிறோம், இங்க அழுத்தம் 0 கருதினால் இங்க அழுத்தம் 12.
அப்ப நீங்க வலிக்கையை இங்க வைக்கக்குள்ள அழுத்தம் பூஜ்ஜியம், இங்க 3. அப்ப பூஜ்ஜியத்திலிருந்து 3 கழிச்சா -3 வரும். ஏன்னா பிளஸ் பூஜ்ஜியம் -3, அப்ப வித்தியாசம் -3. இதே வலிக்கையை இங்க வச்சீங்கன்னா இது 12, இது 3. அப்ப 12ல இருந்து 3 கழிச்சா +9. அப்ப கிராஃப் -3ல இருந்து +9க்கு போகணும்னு பார்த்தாலே ஒரே ஒரு விட தான் அங்க வருவது. சரியானே? 44. காட்டப்பட்டுள்ள தொகுதியில் ஒரு நீட்ட முடியாத இலேசான இழையினால் தொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றினதும் திணிவு M ஆனதும் இரு சமத்திணிவுகள் ஒரு சீரான வேகத்துடன் இயங்குகின்றன. கப்பி இலேசானதும் உராய்வற்றதும் ஆகும். சாய்தளத்திற்கும் திணிவு எம்மிற்கும் இடையே இயக்கவியல் உராய்வு குணகம் என்ன? பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இந்த மாதிரி சமத்திணிவுடைய குற்றிகள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குதாம். இந்த சந்தர்ப்பத்துல இது மாறா கதியில இயங்குதுன்னா இந்த மேற்பரப்பிட இயக்கவியல் உராய்வு குணகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ முதலாவது, மாறா கதியில ஒரு உடல் இயங்குதுன்னா அந்த உடல் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விச 0. அதாவது இவருக்கு கீழ் நோக்கி விசை mg. சோ இந்த இழை வழங்குற இழுவிச மேல் நோக்கி அதே mg அடிக்கணும். அப்பதான் இந்த இந்த பொருள் என்ன செய்ய முடியும்? மாறா கதியில இயங்க முடியும். மாறா கதியில இயங்குது அல்லது ஓய்வில் இருக்குதுன்னா விளையுள் விச 0. சோ இந்த இழையில இழுவிச எம்ஜிக்கு சமன். சோ இதே இழுவிசை தான் இங்க வரும். சரியா? இதே இழுவிசை தான் இங்க வரும். இந்த குற்றியில வேற என்ன விசைகள் வரும்? ஒன்று, இதுல நிறை வரும். அடுத்தது செவ்வன் மறுதாக்கம் வரும். அடுத்தது உராய்வு. இப்ப உங்களுக்கு தெரியும், இது கீழ் நோக்கி இயங்குதுண்டா இவர் மேல் நோக்கி இயங்குவார். நிச்சயமா வந்துட்டு இவர் தான் கீழ் நோக்கி இயங்க முடியும். இவர் ரெண்டு சமனான திரிவு. இது நிலை குத்தாரிக்கிறதுக்காக இது கீழுக்கு இயங்குறதுக்கான சந்தர்ப்பம் தான் கூட இருக்கு. ரைட்? அப்ப இது கீழ் நோக்கி இயங்க, இது மேல் நோக்கி இயங்குது. அப்ப இந்த குற்றியில உராய்வு விச கீழ் நோக்கி தொழிற்படும். அப்படி வரும். சோ இந்த நேரத்துல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குற்றி மாறா கதியில இயங்கக்குள்ள இந்த குற்றிக்கு நாம சாய்தளத்தின் வழியே தொழிற்படுற விசைகளை யோசிப்போம். இப்ப இதுல நிறை எம்ஜியா, எம்ஜிங்கிற விசையை 2 கூறுகளா பிரிக்கலாம். சாய்தளம் கிடையோடு அமைக்கிற கோணம் தீட்டாண்டா எம்ஜியில சாய்தளத்தின் வழியேயான கூரை நாம எம்ஜி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். செங்குத்தான கூரை எம்ஜி கொஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அப்ப எம்ஜியை நம்ம 2 கூறா இப்படி பிரிக்கலாம். பிரிச்சுட்டோமா? இப்ப பாருங்க, இது மாறா கதியில இயங்குது. அப்ப சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கிய விசை mg, சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கிய விசை mg sin தீட்டா, அதோட உராய்வு விசை f. அப்ப பாருங்க, mg sin தீட்டா பிளஸ் உராய்வு விசை f இருக்குதானே. இந்த f நாம எப்படி எழுதலாம்? இயக்கவியல் உராய்வு விசை. அப்ப இயக்கவியல் உராய்வு குணகம் இன்டு செவ்வன் மருதாக்கம். செவ்வன் மருதாக்கம் என்னத்துக்கு சமன்? உங்களுக்கு தெரியும், சாய்தளத்தின் வழியே இயங்குது. அப்ப அதுக்கு செங்குத்தான விசை 0. அப்ப சாய்தளத்துக்கு செங்குத்தா கீழ் நோக்கி விசை mg cos தீட்டா, மேல் நோக்கி r. அப்ப இந்த r என்னத்துக்கு சமன்? mg cos தீட்டாவுக்கு சமன். அப்ப பாத்தீங்கன்னா உராய்வு வார இடத்துல மியூ இன்டு mg cos தீட்டாவை போடலாம். சின்னொரு கேள்வியிலே மெக்கானிக்ஸ் அடிப்படை கேள்விகள்ல உண்டு. சோ mg 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 வெட்டலாம். வெட்டினா இங்க ஒன்று வரும். சைன் தீட்டா இங்க வந்தா 1 - sin தீட்டா மியூ கொஸ் தீட்டான்னு வரும். சோ மியூ சமன் என்ன வரும்? 1 - sin தீட்டாவிற்கு கொஸ் தீட்டான்னு வரும். விளங்குதா? அப்ப சிம்பிளா டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், பொருத்தமான விட 3வது விடையாக இருக்கும். சரியா? அடுத்து 45வது கேள்வி.
பாருங்க, 1200 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு மோட்டார் கார் 22 கிலோவாட் என்ஜின் வலுவுடன் 22 கிலோவாட் என்ஜின் வலுவுடன் ஒரு கிடையான நேர்வீதியில் மாறாக்கதி 20 மீட்டரில் செல்கின்றது. மாறாக்கதி 20 மீட்டர் பெர் செகண்டில் செல்கின்றது. சர்வசமனான ஆனால் கிடையுடன் 3 பாகைக்கு சாய்ந்த ஒரு நேர்வீதியில் அதே கதியில் ஏறுவதற்கு மோட்டார் காரின் என்ஜினின் வலு யாதாக இருத்தல் வேண்டும். மோட்டார் காரின் என்ஜினின் வலு யாதாக இருத்தல் வேண்டும். பிராக்கெட்ல பை சமன் 3 என எடுத்துக்கொள்க. ஆர எண்களில் அளக்கப்படும் சிறிய கோணங்கள் தீட்டாவிற்கு சைன் தீட்டா தீட்டா என கொள்க. ஓகே, பாருங்க, இப்ப 1200 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மோட்டார் கார் ஃபர்ஸ்டுக்கு கிடையான ரோட்ல தான் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த டைம்ல அதுக்கு தேவைப்படுற வலு 22 கிலோவாட்டா. அதே மாதிரி ஒரு வீதி, சர்வசமனான ஒரு வீதி. ஆனா என்ன டிஃபரண்ட், கிடையோட 3 பாகை அமைக்குது. இப்படி கிடையோட 3 பாகை அமைக்கக்குள்ள இதுக்கு தேவைப்படுற வழி என்ன, இதுதான் கேட்கிறாங்க. ரைட், முதலாவது விஷயம், இதே மாதிரி வீதி சரியா, இங்க தேவைப்படுறது 22 கிலோ வாட்டா. ரைட், இங்க இந்த வாகனத்துக்கு மேலதிகமா ஒரு வலு தேவைப்படும். அந்த வலு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாகனம் இந்த ரோட் வழியை மேல் நோக்கி ஏறக்குள்ள இந்த வாகனத்திட நிறையினது, நிறை என்ன வரும், 12,000 நியூட்டன். இந்த நிறையினது ஒரு பிரித்த கூறு இதுல இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படும். ஃபர்ஸ்டுக்கு இங்க மாறாக்கதியில இயங்குதுண்டா, இங்க தொழிற்படுற இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படுறது உராய்வு தான். ஆனா இங்க அந்த உராய்வோட சேர்த்து இந்த நிறையிட பிரித்த கூறு எக்ஸ்ட்ராவா இயக்கத்தை எதிர்க்கும். அதனால வாகனம் ஒரு மலைப்பகுதியில ஏறுறதுக்கு கஷ்டப்படும். அப்ப அந்த வகையில 12,000 நியூட்டன் ஒரு பிரித்த கூறு இதன் வழியே இப்படி தொழிற்பட போகுது. அது எவ்வளவு வரைக்கும், 12,000 சைன் 3 பாகையா இருக்கும். சைன் 3 பாகையா இருக்கும் இல்லையா? சோ நம்ம முதலாவது சைன் 3 பாகையில பருமன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல் சைன் 3 பாகைய நம்ம ஆரையனுக்கு மாத்தணும். ஆரையனுக்கு எப்படி மாத்துற, எல்லாம் சின்ன விஷயங்கள் இல்லையா? பைங்கிறது 180 பாகைய பை ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு பாகை என்னன்னு வரும், 180 பாகைங்கிறது தான் பை ரேடியன். அப்ப ஒரு பாகைங்கிறது பையங்கள் 180 ரேடியன். அப்ப 3 பாகைங்கிறது 3 பை, 3 பையங்கள் 180. அதாவது பையங்கள் எத்தனை, 60. பையங்கள் 60 பை எத்தனை, 3, 60 சுருக்கினா என்ன வரும், 1/20. அப்ப சைன் 3 பாகைங்கிறது சைன் 1/20 ரேடியன் என்று வரும். சைன் 1/20 ரேடியன் எனதுக்கு சமன் சைன் தீட்டா அண்டளவா தீட்டாவுக்கு சமன், ரேடியன்ல இருக்கக்குள்ள. அப்ப சைன் தீட்டா அண்டளவா தீட்டாவுக்கு சமன். அப்ப சைன் 1/20 1/20க்கு சமன். அப்ப 12,000 சைன் 30. சோ 12,000 சைன் 30 வார இடத்த 1/20 போடணும். இதெல்லாம் நீங்க நான் நினைக்கிற மாதிரி எங்க படிச்சிருப்பீங்க, மெஷர்மெண்ட் படிக்கிறதுக்கு முதலே படிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இந்த தியரி எல்லாமே மெஷர்மெண்ட்டுக்கு முதல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஆரம்பத்துல பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ்ல படிக்கிற ஒரு விஷயம். சோ அது இங்க அப்ளை ஆகுது. அப்ப சைன் 3 பாகை வார இடத்த 1/20 போடுவோம். போட்ட மாதிரி இருந்தால் என்ன வரும், 600 நியூட்டன். அப்ப இந்த நிறையிட சாய்தளத்தின் வழியேயான வீதியின் வழியேயான பிரித்த கூறு 600 நியூட்டன். அப்ப இந்த 600 நியூட்டனுக்கு எதிராகத்தான் மேலதிகமாக வலுவை கொடுக்கணும். ஏன்னா இதே ரோட் தான் இங்க இருக்குது. அப்ப இதே மாதிரி ஒரு தடை விசையோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா வாரது இந்த நிறையிட பிரித்த கூறு. அப்ப இந்த 600 நியூட்டனுக்கு மேலதிகமா ஒரு வலுவை கொடுக்கணும். அப்ப மேலதிகமா வழங்க வேண்டிய வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலு சமன் விசை தர வேகம். சோ மேலதிகமா கொடுக்க வேண்டிய வழி என்ன, விசை என்ன, இதுல நிறைய பிரித்த கூறு 600. அப்ப மேலதிகமா கொடுக்க வேண்டிய விசை, மேலதிகமா கொடுக்க வேண்டிய விசை 600. என்ன வேகத்துலதான் இயங்குது, என்ன கதியில தான் இயங்குது, 20. அப்ப 600 20ஆல பெருக்கிறோம். பெருக்கிறோம்னா என்னதான் வரும், இதைத்தாங்க பிரிச்சோம். அப்ப திருப்பி என்னதான் வரும், 12,000 தான் வரும். 12,000 வாட்டு, அதாவது 12 கிலோ வாட்டு வரும்.
அப்ப இந்த நிறைட பிரித்த கூறுக்கு எதிராக, ஈர்ப்பு விசைக்கு எதிராக வழங்கப்பட வேண்டிய வலு 12 கிலோவாட். அதே டைம்ல இந்த வீதியில 20 மீட்டர் பெர் செகண்ட்ல இயங்குறதுக்கு இதுல உராய்வு போன்ற காரணிகளுக்காக வழங்கப்படுற வழி எவ்வளவு? 22. அப்ப மேலதிகமா கொடுக்கப்பட வேண்டியது 12. அதை 22ஓட கூட்டுவோம், கூட்டினமா இருந்தா 34. அப்ப இங்க தேவைப்படுற வழி எவ்வளவுண்டா 34 கிலோவாட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தேவைப்படுற வழி என்ன? 34 கிலோவாட். சரியா? ஆனா உண்மையா இந்த கேள்வியில நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாகனம் கிடையான வீதியில இயங்கக்குள்ளையும் சாய்வான வீதியில இயங்கக்குள்ளையும் உராய்வு விசையை நம்ம மாறல அப்படின்னு எடுக்கிறோம். ஏன்னா இது 3 பாகைங்கிறதால. ஆனா இது 3 பாகை இல்லாம ஒரு 30 பாகை வந்திருந்தா இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா செய்ய வேண்டி வந்திருக்கும். ஏண்டா கிடையாரிக்கக்குள்ள தொழிற்படுற செவ்வன் மருதாக்கமும் 30 பாகையாரிக்கக்குள்ள தொழிற்படுற செவ்வன் மருதாக்கமும் வேற வேற செவ்வன் மருதாக்கம். அதனால தொழிற்படுற உராய்வு விசையும் வேற வேற உராய்வு விசையாக வந்திருக்கும். விளங்குதா? அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரையில இது 3 பாகை என்று சொன்னதால செவ்வன் மருதாக்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நாம புறக்கணிக்கிறோம். அதாவது உராய்வு விசை தடை விசை மாறலன்னு எடுக்கிறோம். அதனால இங்க 20 மீட்டர் பெர் செகண்ட்ல இந்த ரோட்ல ஓடுறதுக்கு தேவைப்படுற அதே வலுதான் இங்கேயும் 20 மீட்டர் பெர் செகண்ட்ல ஓடுறதுக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ராவா நாம என்னத்துக்கு வலுவை கொடுக்க வேண்டி இருக்கும்னா இந்த நிறையினது பிரித்த கூறுக்கு மட்டும் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த வலுவை நாம கண்டுபிடிச்சோம். சோ அது ரெண்டையும் கூட்டி விட்ட 34 வந்துச்சு. விளங்குதா? ஆனா உண்மையா வந்துகிட்டு இந்த கோணம் பெருசா இருந்திருந்தா இந்த 22 அதே வலி இங்க வராது. கோணம் மாறினத்தால உராய்வு செவ்வன் மருதாக்கம் மாறும். அப்ப உராய்வு எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அப்ப கால்குலேஷன் கொஞ்சம் பெருசா வரும். சரி, அப்படி நம்ம யோசிக்க தெரிஞ்சிருக்கட்டும். ஓகே, இப்ப நாம 46வது கேள்விக்குள்ள வரலாம். 46வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள மெய்நிலை அட்டவணையின் மூலம் கீழே தரப்பட்டுள்ள மெய்நிலை அட்டவணையின் மூலம் வகை குறிக்கப்படும் சுற்றி யாது? கீழே தரப்பட்டுள்ள மெய்நிலை அட்டவணை மூலம் வகை குறிக்கப்படும் சுற்றி யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கவனிங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரையில இது கொண்டு வந்துட்டு ஏபியை பிரதியிட்டு இந்த 5 சுற்றுக்கள்லையும் ஒவ்வொன்றிலையும் பிரதியிட்டு நாம் என்ன செய்யணும்னா விடையை கண்டுபிடிக்க பார்க்கணும். அது வழமையான ஒரு மெத்தட். ஸோ அதை நீங்க செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா வந்துட்டு அது வந்துட்டு கூட டைம் நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆக்கிட்டுரும். இதுல இந்த கேள்வியில எல்லா இடத்தையுமே மின் சுற்றுட வடிவம் ஒரே ஷேப்ல இருக்குது இல்லையா? நன் கேட், நன் கேட், நன் கேட், இப்படிதான் இருக்குது. ரைட்? இது எல்லாமே உண்டுதான, பொதுவானது. இப்ப இதுல ஏனைய பகுதியில் இருக்கிற விடயத்தை வச்சுத்தான், ஏன இங்கால பக்கம் ஏபி வாரத்தை வச்சுதான் நம்ம இந்த கேள்வியை யோசிக்கணும். ஸோ இந்த கேள்வியை நான் கொஞ்சம் வேறுபட்ட அமைப்புல யோசிக்கிறேன். என்னன்னா பொதுவா 4 வகையான இன்புட்டை தந்து அவுட்புட்டை உங்களுக்கு எழுதி இருக்கிறாங்க என்றால் அந்த உண்மை அட்டவணை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பேசும். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா வளமையா நீங்க கேட்ஸுகள் 7 வகையான கேட்ஸை படிக்கக்குள்ள
அங்க நீங்க 7 வகையில 6 வகை நொட் கேட்டை விட்டீங்கன்னா 6 வகையான கேட்ஸ்லயும் நீங்க உண்மை அட்டவணையை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த அட்டவணை அந்த 6 வகையான, அதாவது என்னென்ன, அன்கேட், சரியான, ஓர் கேட், நன் கேட், நோர் கேட், எக்ஸோர் கேட், எக்ஸ்னோர் கேட், இந்த 6 வகையான கேட்ஸுக்குள்ள இருக்கிற உண்மை அட்டவணைக்கு மாற்றமான ஒரு அட்டவணை இங்க இருக்குது. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையிலேயே வந்துட்டு இந்த 4 இன்புட்டை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய அவுட்புட்ஸை பொறுத்தவரையில அந்த 6 வகையான கேட்ஸுக்குள்ளதான் அது வரும். அப்படி இல்லாம ஒரு உண்மை அட்டவணை வருவதுண்டாலே அந்த உண்மை அட்டவணை ரொம்ப வீக்கான ஒரு உண்மை அட்டவணையா இருக்கும். அதாவது நான் இப்ப சொல்ல போற விடயங்கள் ரைட், கொஞ்சம் சில நேரங்கள்ல இந்த லாஜிக் கேட்ஸ் வந்துட்டு ஒழுங்கா படிக்காதாக்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ரைட், அப்படி இருந்தா நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்ய பாருங்கன்னா ஒவ்வொரு ஏபிக்கு ஒவ்வொரு இன்புட்டா போட்டு போட்டு அவுட்புட்டை கண்டுபிடிங்க. ஸோ கொஞ்சம் லாஜிக் கேட்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெரியும் என்கிற ஆட்களுக்கு நான் சொல்ற மெத்தட் வந்துட்டு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதே டைம்ல அது ஷார்ட்டான மெத்தடா இருக்கும். இது நம்ம எப்படி யோசிக்கலாம்னா அவுட்புட் வந்துட்டு இங்க ஒன்று வருவது எப்பப்பெல்லாம் ஒன்று வருவது, ஏயும் பியும் பூஜ்ஜியம் அறிக்கக்குள்ள ஒன்று வருவது, ஏயும் பியும் ஏ ஒன்றாவும் பி பூஜ்ஜியம் அறிக்கக்குள்ளே ஒன்று வருவது. அப்படித்தானே? எல்லாம் யோசித்து பாருங்க. ஏ பூஜ்ஜியம் அறிக்கக்குள்ளேயும் ஒன்று வருவது, ஏ ஒன்றாரிக்கக்குள்ளேயும் ஒன்று வருவது. சோ மொத்தத்துல அவுட்புட் ஏயில தங்கி இல்லை. ஏன்னா ஏ ஒன்றா இருந்தாலும் பூஜ்ஜியமா இருந்தாலும் அவுட்புட் ஒன்று வரும், ஏ பூஜ்ஜியமா இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் பூஜ்ஜியம் வரும். சோ ஏயில அவுட்புட் தங்கியே இல்லை. அவுட்புட் என்னத்துல தங்கி இருக்குதுங்களா? பியில தங்கி இருக்குது. பி பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள அவுட்புட் ஒன்று, பி ஒன்றா இருந்தா பூஜ்ஜியம், பூஜ்ஜியமா இருந்தா ஒன்று, ஒன்றா இருந்தா பூஜ்ஜியம். அப்ப இந்த உண்மை அட்டவணைக்கு என்னமா சமன்பாடு? இந்த அவுட்புட் என்னத்துக்கு சமன்டா பி பாருக்கு சமன். உண்மையா பொய்யா? எடுத்து பாருங்க. இந்த உண்மை அட்டவணையில உண்மை என்னண்டா இந்த அவுட்புட் பி பார் நான் சொல்றேன். இது பூஜ்ஜியமா இருந்தா ஒன்று, இது ஒன்றா இருந்தா பூஜ்ஜியம், பூஜ்ஜியமா இருந்தா ஒன்று, ஒன்றா இருந்தா பூஜ்ஜியம். ஏல டிபெண்ட் ஆகியே இல்லை. அப்ப அவுட்புட் பி பார் வரணும். அவுட்புட் என்ன வரணும்? பி பார் வரணும். அதே நெத்தையில அவுட்புட் ஏயில தங்கி இல்லை. சோ நீங்க இன்புட்டான ஏய கணக்கெடுக்க தேவையில்லை. சோ அவுட்புட் பி பார் வரணுங்கிறதுல இருந்து நாம கேள்வியை யோசிப்போம். பாருங்க, அவுட்புட் இங்க பி பார் வரணும்டா இது ஒரு ரைட் நன் கேட். நன் கேட்ல சரியான பி பார் வரணும்டா இங்கேயும் இங்கேயும் பி இருக்கணும். இப்ப ஏ நீங்க யோசிக்க, ஏ தேவையில்லையா? இந்த கேள்வியை யோசிக்கிறது ஏ வானம். ஏங்கிற ஏல தங்கியே இல்லை அவுட்புட். அப்ப ஏங்கிற இன்புட்டே நமக்கு தேவையில்லை. ஏ யாரா இருந்தாலும் அவுட்புட் பியில தான் தங்கி இருக்க போகுது. ஏ பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. இங்க நான் என்ன சொல்றேன்னா அவுட்புட் பி பார்ன்னு சொல்றேன். அது விளையாட்டாரு அவுட்புட் பி பார். அப்ப இங்க பி பார் வரணும்னா இன்புட் யார் அடிக்கணும்? பி அடிக்கணும். ஏண்டா நன்கேட் பியோட பிய பெருக்கி பார் எடுக்கணும். பியோட பிய பெருக்கி தான் பி, அதுக்கு பார். அப்ப இன்புட் பி அடிக்கணும். சோ இங்க பி வரணும். இங்க இன்புட் பி வரணும்டா இங்க இன்புட் யார் அடிக்கணும்? நன்கேட். அப்ப இங்க பி பார் இருக்கணும். நீங்க ஏட இன்புட்டை கணக்கெடுக்க தேவையில்லை, ஏன்னா ஏல தங்கி இல்லையே. அப்ப இங்கேயும் இங்கேயும் நீங்க பி பாருங்கிற இன்புட்டை கொடுக்கணும். நல்லா பாருங்க, 5 விடையில இந்த 2 நன்கேட்லையும் இன்புட்டாக பி பார் கொடுக்கப்பட்டது. ஏய யோசிக்க வானா, ஏண்டா ஏல அவுட்புட் தங்கி இல்லை. விளங்குதா? அப்படி யோசித்தீங்களா இருந்தால் முதலாவது விடையில பி டைரக்டா கனெக்ட் ஆகுது, அப்ப வராது. 2வது விடையில பி ஒரு இடத்துல டைரக்டா கனெக்ட் ஆகுது, அடுத்த இதுல பி பார் போகுது, அப்ப அது வராது. 4வது விடையில பி ஒரு இடத்த பி பாரா போகுது, அடுத்த இடத்த பியா வருது, அப்ப வராது. 5வது விடையிலையும் பி ஒரு இடத்த டைரக்டா போகுது, அடுத்த பி பாரா வருது. 3வது விடையை பாருங்க, 3வது விடையில 2 இடத்திலையும் பி பார் தான் இன்புட். இந்த கேள்வி பொருத்தமான விட 3வது. கொஞ்சம் யோசித்தா சரி. எப்பயுமே வந்துட்டு பொதுவா ஒரு கேள்வியை வந்துகிட்டு நீங்க ஷார்ட்டா செய்யணும்டா நீங்க திங்க் பண்ற அளவு வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கணும். ரைட், மேலோட்டமா படிச்சு மேலோட்டம் நம்ம என்ன செய்யலாம், இந்த கேள்வியை வந்துகிட்டு எழுத்துக்களை பிரதியிட்டு அதுல ஒரு சின்ன 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 ஐடியாஸ்கள் எடுத்து ஓரளவுக்கு ஷார்ட்டா செய்யலாம்.
இப்ப இந்த அளவுக்கு நாம இதை ஷார்ட்டா செய்யணுமா இருந்தா கொஞ்சம் அட்வான்ஸா யோசிக்கணும். அப்ப நாம சொல்ற விஷயத்தை நீங்க கெச் பண்ண பாருங்க. பெரிய ஒரு விஷயம் இல்லை, ரைட்? உங்களுக்கு புதுசா அடிக்கிறதால மேபி இது கொஞ்சம் இதை அடிக்கலாம். என்ன சொல்றேன்னா, அவுட்புட் ஒன்று வார டைம்ல எல்லாம் இன்புட்டை யோசிக்கிறோம். அது 4 அடிக்கக்குள்ள நமக்கு அது ஈஸியா இருக்கும். அதான் இங்க சொல்ல வர விஷயம். ஏல வந்துட்டு அவுட்புட் டிபெண்ட் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா பி பூஜ்ஜியம் அறிக்கக்குள்ளதான் எப்பயுமே ஒன்று வந்திருக்குது, பி ஒன்று அறிக்கக்குள்ள எப்பயுமே பூஜ்ஜியம் வந்திருக்குது. அப்ப அவுட்புட் யாருன்னா பி பார். அல்லது ஈக்குவேஷன் மெத்தட்ல நீங்க இதை செய்யலாம். அதாவது அவுட்புட் ஒன்று வார சந்தர்ப்பத்தை எல்லாம் மார்க் பண்ணுவீங்க. எல்லாருமே இந்த தியரியில படிச்சிருப்பீங்க. ஏயும் பியும் பூஜ்ஜியம் அறியக்குள்ள அவுட்புட் உண்டா, ஏ பார் பி பார்ன்னு எழுதுவோம். ஏ ஒன்று பி பூஜ்ஜியமா, அப்ப ஏ பி பார்ன்னு எழுதுவோம். அப்ப அவுட்புட்டுக்கான சமன்பாடு எப்படி வரும்டா, ஏ பார் பி பார் ஏ பி பார்ன்னு வரும். சோ இங்க பி பார் பொதுவா எடுத்தா ஏ பார் பிளஸ் ஏன்னு வரும். ஏ பிளஸ் ஏ பார் என்னத்துக்கு சமன் கேட்டா ஒன்றுக்கு சமன். சமன்பாட்டுக்குள்ளாலே இதை கண்டுபிடிக்கலாம். அல்லது சும்மா பார்த்தாலே நமக்கு விளங்கும். சும்மா பார்த்தாலே நமக்கு அது விளங்கும். நான் என்ன சொல்றேன்னா, 6 என்ன அந்த லாஜிக் கேட்ஸ் இருக்குதானே, அந்த 6 லாஜிக் கேட்ஸ்ல உண்மை அட்டவணை இல்லாம இந்த 4 இன்புட்டை வச்சு வேற ஒரு லாஜிக் உண்மை அட்டவணை எழுதப்பட்டிருந்தாலே அது சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அந்த வகையில இந்த உண்மை அட்டவணையோட சமன்பாடு, அவுட்புட்டோட சமன்பாடு பி பார். அப்ப இங்க பி பார் வரணும்டா இந்த 2 இடத்துலயும் பி வரணும். இங்க பி வரணும்டா இங்க இன்புட்டா பி பார் வரணும். ஏயை நம்ம கணக்கெடுக்க தேவையில்லை, ஏண்டா ஏயில அவுட்புட் தங்கி இல்லை. 2 இடத்தையும் பி பார் வர விட 3வது. ரைட், ஓகே. அடுத்து 47வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பக்கத்தின் நீளம் 0.05 மீட்டராக ஆன சமபக்க முக்கோண கடத்தும் தடம் ஒரு சீரான வேகம் 0.5 மீட்டர் பெர் செகண்டுடன் பாய அடர்த்தி 0.1 டெஸ்லாவை உடைய சீரான காந்தப்புலம் இருக்கும் பிரதேசத்தை கடந்து செல்கின்றது. தடம் புலத்தினுள்ளே புகும்போது தடத்தில் தூண்டப்படும் உயர்ந்தபட்ச மின்னியக்க விசையின் பருமனும் ஓட்டத்தின் திசையும் முறையே. சோ பாருங்க, இதே மாதிரி ஒரு படத்தை 2021ஆம் ஆண்டு 50வது கேள்வியா வரைப்பு கேள்வியா போட்டிருப்பாங்க. சோ அதே படத்தை மறுபடியும் இணைறாங்க ஒரு கல்குலேஷன் கேள்வியாக இங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. சோ 47ஆவதா போடுறாங்க. 2021ல 50வது கேள்வியா இதே படம் இருக்கும். என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோண தடம், சரியான, ஒவ்வொன்றும் 0.05 மீட்டராம். 0.5 மீட்டர் பெர் செகண்ட்ல இதுக்குள்ள நுழையுதான். நுழையக்குள்ள தூண்டப்படுற உயர்ந்தபட்ச மின்னியக்க விசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி இயங்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு கடத்தி இயங்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த திசையில இப்படி ஒரு கடத்தி இயங்குதுன்னால் இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்னத்தை யோசிக்கணும்னா, காந்தப்புலத்துக்குள்ள இப்படி ஒரு திறந்த சுற்ற கொண்ட ஒரு கடத்தி, சரியான, விங்கிற வேகத்தோட இயங்குதுன்னா இங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்னன்னு கேட்டா இந்த வேகத்துக்கு செங்குத்தான நீளத்தை யோசிக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குதா, இந்த வேகத்துக்கு செங்குத்தான நீளம் இவ்வளவு. சோ இந்த நீளம் தான் இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கான சமன்பாட்டுல வரும். அதாவது E = BVL என்று சொல்லுவோம். ரைட். இப்ப இப்படி ஒரு கடத்தி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி ஒரு கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள இயங்குதுன்னா இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை கேட்டா நீங்க ஓவராலா யோசிக்க தேவையில்ல. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த வேகத்துக்கு செங்குத்தான நீளம், இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய வேகத்துக்கு செங்குத்தான நீளம். வேகம் இப்படி இருக்குது, அப்ப செங்குத்தான நீளம் இவ்வளவு. அப்ப இந்த நீளம் தான் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையில சமன்பாட்டுல வரும். ரைட். அதே இது ஒரு மூடிய தடமா இருந்தா, இப்ப உதாரணமா இந்த கடத்தி இப்படியே வந்து இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி வந்துட்டு, இப்ப இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன அப்படின்னு கேட்டா நம்ம பூஜ்ஜியம்னு சொல்லுவோம். ஏண்டா இதுல இருந்து இதுவரைக்கும் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, என்ன திசையில வரும், ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி, வேகம் காந்தப்புலம் மின்னியக்க விசை, அப்ப மேல் நோக்கி வரும். இப்ப இது இவ்வளவு நீளத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மேல் நோக்கி வரும். இதே அளவு நீளம் தான் இங்கேயும் இருக்குது. எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த கடத்திய தனி ஒரு கடத்தியை அடுத்தோம்னால் இதுல ஆரம்பம், இது இறுதி. சோ இதை இணைக்கிறதும் இதே நீளம் தான். அப்ப இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எடுத்தீங்கன்னா வேகம் காந்தப்புலம் மின்னியக்க விசை மேல் நோக்கி வரும். இப்ப இந்த மூடிய சுற்ற நீங்க கருதக்குள்ள இந்த மூடிய தடத்துல தூண்டப்பட்ட விளையுள் மின்னியக்க விசை பூஜ்ஜியம் என்று வரும்.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். சோ அந்த அடிப்படையில இந்த முக்கோண தடம் நுழையக்குள்ள தூண்டப்படுற மேக்சிமம் மின்னியக்க விசைத்தான கேட்கிறாங்க. சோ நம்ம என்ன சொல்லலாம்டா, மேக்சிமம் மின்னியக்க விசை எப்ப தூண்டப்படும்னா இந்த இரண்டு பக்கங்கள் மாத்திரம் முற்றாக நுழையக்குள்ள தூண்டப்படும். ஏண்டா இந்த துண்டு நுழைஞ்சிட்டுண்டால் தூண்டப்பட்ட மொத்த மின்னியக்க விசை பூஜ்ஜியமா மாறிடும். ஏன்னா இவங்க ரெண்டு பக்கம், இந்த ரெண்டு துண்டுலையும் தூண்டப்படுற மின்னியக்க விசையை இந்த மின்னியக்க விசை எதிர்க்கும். சரியானே? அதனால மேக்சிமம் மின்னியக்க விசை எப்ப தூண்டப்படும்? சரியா இந்த பக்கம் நுழையக்கூடாது, ஏனைய பக்கங்கள் இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கணும். இந்த டைம்ல தான் தூண்டப்படும். அப்ப அந்த அடிப்படையில இங்க தூண்டப்படுற மேக்சிமம் மின்னியக்க விசை நம்ம காணுவோம். சோ இவ்வளவு நீளமும் நுழைஞ்சிருக்குது, இது இன்னும் நுழையல. இது நுழைஞ்சா இதுலயும் மின்னியக்க விசை தூண்டப்படும். காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி இயங்கக்குள்ளதான் மின்னியக்க விசை தூண்டப்படும். இப்ப இவ்வளவு பகுதி நுழைந்திருக்கிற சந்தர்ப்பம் தான் மேக்சிமம் மின்னியக்க விசை. இது நுழைஞ்ச உடனே பூச்சியமா மாறிடும். ஏன்னா இது எதிர்க்கும். அப்ப பாருங்க, இவ்வளவு பகுதி நுழைஞ்சிருக்குதுண்டா இதுல செங்குத்து நீளம் என்ன வரும்? வேகத்துக்கு செங்குத்து நீளம் இதே நீளமா இருக்கு. அப்ப E சமன் BBL. காந்தப்பாய் அடர்த்தி எவ்வளவு? 0.1 டெஸ்லா. வேகம் எவ்வளவு? 0.5. இவ்வளவு கடத்தில வேகத்துக்கு செங்குத்தான நீளம் இவ்வளவு நீளம். அப்ப என்ன நீளம்? 0.05. அப்ப பாத்தீங்கன்னா 0.05 0.05 0.5. அப்ப அரை இல்லையா? அரைண்டா 0.025 0.025 அப்படியா? எஸ். அப்ப 2.5 மில்லி வோல்டேஜ் வரணும். ரைட், 2.5 மில்லி வோல்டேஜ். என்ன திசை? என்ன திசை? அந்த சுருக்கக்குள்ள கவனமா இருக்கணுமா? ஏன்னா 2.5 இருக்குது, 0.25 இருக்குது. கவனமா இருக்கணும் சுருக்கல்ல. திசை எப்படி வரும்? வேகம் இந்த திசை, இவ்வளவு பகுதியில தூண்டப்படுற மின்னியக்க விசை தானே. வேகத்துல திசை எப்படி இருக்குது? காந்தப்புலம் இப்படி இருக்குது. அப்ப மின்னியக்க விசை மேல் நோக்கி. அப்ப இந்த கடத்தியில தூண்டப்படுற மின்னியக்க விசை மேல் நோக்கி. அப்ப என்ன சுழி? இடஞ்சுழி. என்ன சுழிது? இடஞ்சுழி. மேல் நோக்கினா இந்த கடத்தியில மேல் நோக்கி அமைப்புல மின்கலத்தை போட்டு யோசிங்க. மின்கலத்துல பிளஸ் முடிவுல மேலுக்கு வர மாதிரி யோசிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? தியரியில எல்லாம் படிக்கிற விஷயங்கள். அப்ப இடஞ்சுழி. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 2.5 மில்லி வோல்டேஜ் இடஞ்சுழியாக இருக்கணும். அப்ப 47வது கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது? முதலாவது விட வரும். அடுத்து 48வது கேள்வி. பாருங்க எவ்வளவு சிம்பிளான கேள்விகள், சின்ன சின்ன விஷயங்கள். தியரியில தெளிவா படிக்கிறோமா, அடுத்த கட்டம் அதை அழகா அப்ளை பண்ணுங்க, நிதானமா அப்ளை பண்ணுங்க. உருவில் ஓர் ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் ஒரு கடத்தும் கம்பி காட்டப்பட்டுள்ளது. கம்பிக்கு அதன் நீளத்தின் வழியே மாறும் ஆரை உள்ள ஒரு சீரற்ற வட்ட குறுக்குவெட்டு உள்ளது. கம்பியின் இடது நுனியிலிருந்து அளக்கப்படும் நீளம் எக்ஸ் உடன் கம்பியில் இலத்திரன்களின் நகர்வு வேகம் வியின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. சரியா? பாத்தீங்கன்னா இதுக்குள்ளால இந்த மாதிரி ஒரு கடத்திக்குள்ளால கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்குதாம். இந்த கடத்திக்குள்ளால ஒரு கரண்ட்ல இலத்திரன்கள்ல நகர்வு கதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும் I சமன் NAVQ. இதுல இந்த கடத்தி தொடரான கடத்தி, சோ கரண்ட் மாறாது, ஒரே மெட்டீரியல். அப்ப ஒரு மீட்டர் கணத்தில் இருக்கிற இலத்திரன்களோட எண்ணிக்கை மாறாது. மெட்டீரியல் மாறினா, திரவியம் மாறினா எண் மாறும். அப்ப I மாறாது, எண் மாறாது. ஒரு இலத்திரண்ட ஏற்றம் அல்ல கியூண்டு போடுவாங்க, சில பேர் ஈண்டு எழுதுவாங்க, மெதி இதுவும் மாறிலி. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஏ வீட பெருக்கம் மாறிலி. அதாவது ஏ வீட இது எல்லாமே மாறிலிண்டா ஏ வீட பெருக்கம் மாறிலி. அப்ப ஏ பெரிசா சின்னனாவினா வி பெரிசாகும். அப்படிதானே? குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சா வேகம் கூடணும். அப்ப இங்கிருந்து இதுவரைக்கும் குறுக்குவெட்டு பரப்பு குறையுது, அப்ப வேகம் கூடும். இங்கான குறுக்குவெட்டு பரப்பு கூடுது, அப்ப வேகம் குறையும். அப்ப வேகம் கூடி குறையிற மாதிரி கிராஃப் வரணும். வேகம் கூடி குறையிற மாதிரி, வேகம் கூடி குறையிற மாதிரி அமைப்புல கிராஃப் வந்து சேரணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நாலாவது விடைகள் எல்லாமே கூடி குறையுது.
என்ன நேர்கோடா கூடி குறையுமா? இது நமக்கு வர அடுத்த கேள்வி. நல்லா பாருங்க, ஏ வீத பெருக்கம் மாறிலி. பொதுவா இரண்டு பெருக்கங்கள் மாறிலியா இருந்தாலே அங்க நேர்கோடை எதிர்பார்க்க வானா. உதாரணமா பிவி கிராஃப் எடுத்து பாருங்க. பி வீத பெருக்கம் மாறிலி எங்க? பொய்லின் விதியில. பொய்லின் விதியில பி வீத பெருக்கம் மாறிலி. சோ பி வீத பெருக்கம் மாறிலி அப்ப என்ன? கனவளவு கூடினா அமுக்கம் குறையும். அப்ப பிவிக்கு கிராஃப் எப்படி வரும்னு கேட்டா ஒரு வளைந்த கோணத்தான் வரும். ஸோ அதே மாதிரி இதன் வழியே குறுக்குவெட்டு பரப்பு குறையுது. அப்ப தூரத்தின் வழியே தான் கிராஃபையும் கேட்கிறாங்க. ஸோ வேகத்துக்கான கிராஃப் கேட்டா குறுக்குவெட்டு பரப்பு சீரா குறையுது. அப்ப வேகம் சீரா அதிகரிக்கும் அடிச்சுடுறல. சரியானே? அப்ப ஏன்னா அமுக்கத்துக்கும் இந்த இந்த மாதிரி பெருக்கங்கள் வந்துட்டு மாறிலி அடிக்குதுன்னா நேர்கோடு வர வாய்ப்பே இல்லை. அப்ப தூரத்தின் வழியே குறுக்குவெட்டு பரப்பு குறையுதுன்னா வேகம் கூடணும். அப்ப ஒரு வளையாகத்தான் கூடணும். சரியா? திருப்பி வளையாகத்தான் குறையணும். சோ அந்த அடிப்படையில யோசித்தீங்களா இருந்தால் அதுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்? ரெண்டாவது விடையில ரெண்டாவது, மூணாவது, நாலாவது விடைகள், இந்த விடைகளை யோசிக்கக்குள்ள மூணாவது விட வராது. ஏண்டா பூஜ்ஜியத்திலிருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வேகம் பூஜ்ஜியமா? இலத்திரண்டு வேகம் பூஜ்ஜியமா? இல்லையே. அப்ப பூஜ்ஜியம் வராது. அப்ப மூணாவது விட வராது. ரெண்டாவது விடையும் நாலாவது விடையும் எடுத்தீங்கன்னா ரெண்டாவது விடையில ஒரு அணுகு கோடு மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஏதோ ஒரு மேக்சிமம் பருமனுக்கு வேகம் போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி போகுமா? வேகம் கூடிக்கிட்டே வந்து இந்த இடத்துல ஒரு நெல்ல ஒரு பருமனை அடையும், கூடிக்கிட்டே போகும். திருப்பி இங்க இருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், கூடி குறையணும். அது அப்படியே அணுகுகோடு மாதிரி ஆகலாம். என்ன செய்ய தேவையில்லை, காட்டு தேவையில்லை. வேகம் இதுவரைக்கும் கூடிட்டு திருப்பி அதே மாதிரி குறையும். இப்ப பொருத்தமான விடையா நம்ம என்னத்தை தான் எடுக்கலாம்? நாலாவது விடயத்தான் எடுக்கலாம். விளங்குதா? ஒரு ரொம்ப மேலோட்டமான ஒரு கேள்வி உண்டு, பெரிய ஒரு விஷயமே இல்லை. அடுத்து 49வது கேள்விக்கு வருவோம். 49வது கேள்வி. ஆரை ஏயை உடைய ஒரு சிறிய கடத்தும் கோளம் ஒரு பிசுக்கு திரவியத்தில் ஓய்விலிருந்து விழுகின்றது. கோளம் அதன் முடிவு வேகத்தை அடையும் போது பிசுக்கு விசையின் மூலம் செய்யப்படும் வேலையின் வீதம் விகித சமமாக இருப்பது. ஆரை ஏயை உடைய ஒரு சிறிய கடத்தும் கோளம் ஒரு பிசுக்கு திரவியத்தில் ஓய்விலிருந்து விழுகின்றது. கோளம் அதன் முடிவு வேகத்தை அடையும் போது பிசுக்கு விசையின் மூலம் செய்யப்படும் வேலையின் வீதம் விகித சமமா இருப்பது. சோ கவனம் அறிக்கணும் வசனங்கள்ல. வேலையின் வீதம் அப்படின்னா என்ன? ஓர் அலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. ஓர் அலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலைன்னா என்ன? அதுதான் வலு. சோ வலுவை பற்றிய ஒரு கேள்வி இது. வசனத்துல கவனம் அறிங்க. வேலை செய்யும் வீதம் வலு. ரைட்? சோ வலுவை பத்தி கேட்டு இருக்கிறாங்க. என்னையா? ஒரு திரவத்துக்குள்ள, ஒரு பிசுக்கு திரவத்துக்குள்ள ஒரு கோளம் விழவிடப்படுவதாம். விழவிடப்படக்குள்ள அந்த கோலத்திட அந்த கோலம் வந்துட்டு முடிவு வேகத்தை அடையக்குள்ள ரைட், அதுல வலு என்னத்துக்கு நேர் விகித சமன். அதுல ஆரையில என்ன எந்த அடுக்குக்கு நேர் விகித சமன் அப்படிங்கிறத மீன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், முடிவு வேகத்தை ஒரு பொருள் அடைஞ்சிட்டு கீழ் நோக்கி எங்களுக்குள்ள முடிவு வேகத்தை அடைஞ்சிட்டுண்டா இங்க தொழிற்படுற விசை ஒன்று நிறை, அடுத்தது மேலுதைப்பு, அடுத்தது இந்த பிசுக்கு விசை. சரியான? இவ்வளவு விசைகள் இங்க தொழிற்படும். இப்படிதான் முடிவு வேகத்தை அடையும். இப்ப கேள்வி என்னன்னா, பிசுக்கு விசையின் மூலம் செய்யப்படும் வேலை. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் வலுங்கிறது விசை தர வேகம். வலுண்டா என்ன? விசை தர வேகம். எதனால வழங்கப்படுற வலுன்னு கேட்கிறாங்க? பிசுக்கு விசையின் மூலம் வழங்கப்படுற வலு. சோ பிசுக்கு விசைக்கு என்ன சமன்பாடு? ஒரு கோளப்பொருளோட பிசுக்கு விசைக்கான சமன்பாடு 6π η/AV. பிசுக்கு விசைக்கான சமன்பாடு. இத என்னத்தால பெருக்கணும்? வேகத்தால பெருக்கணும். இது F into V. சரியா? இப்ப பாருங்க, 6π η/AV இது பிசுக்கு விசை. ரைட்? அத வேகத்தால பெருக்கிறோம். அப்ப வேகத்துல வர்க்கம் இப்படி வரும். இப்ப இங்க வேகம்ங்கிறது யாரு? முடிவு வேகம். அப்படிதானே? முடிவு வேகம். எல்லாம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் முடிவு வேகத்துக்கான சமன்பாடு. ரைட்? முடிவு வேகத்துக்கான சமன்பாடு. உதாரணமா இந்த திரவத்தின் அடர்த்தி ρ.
இந்த பொருள் அடர்த்தி சிக்மா அப்படின்னால் முடிவு வேகத்துக்கான சமன்பாடு எப்படி வரும்? 2 சிக்மா மைனஸ் ரோ. பொதுவா அடர்த்தி கூடினத்துல இருந்து குறைஞ்சதை கழிக்கிறது. கீழுக்கு போகுதுன்னா இதுல அடர்த்தி கூட. சிக்மா மைனஸ் ரோ. அங்கால என்ன வரும்? ஏயின் வர்க்கம் இல்லையா? ரைட், இன்டு ஜி. 2 சிக்மா மைனஸ் ரோ ஏ வர்க்கம் ஜி இன்கு 9 ஈட்டா. இதான் முடிவு வேகத்துக்குரிய சமன்பாடு இல்லையா? சோ இந்த முடிவு வேகத்துக்குரிய இந்த சமன்பாடை நம்ம இங்க யோசிக்கலாம். ஒன்று இந்த சமன்பாடை மொத்தமா அங்க கொண்டு போய் பிரதியிடலாம், அல்லது நமக்கு ஏதான தேவை ஏய மட்டும் யோசிப்போமே. இப்ப இங்க வேகத்துக்கு ஏ எப்படிப்பட்டது? ஏட வர்க்கத்துக்கு வேகம் நேர்விகித சமன். அப்ப இங்க வேகத்திர வர்க்கம், அப்ப இந்த வேகத்திர வர்க்கம் வார இடத்த ஏட வர்க்கத்திர வர்க்கத்தை யோசிக்கலாம். அப்ப ஏயின் 4, இங்க ஏயின் 1. அப்ப மொத்தத்துல வலு ஏயின் 5க்கு நேர்விகித சமன். ஏன்னா பிரதியீட்டுல இருந்தீங்கன்னா சும்மா டைம் வேஸ்ட் ஆக்கி விட்டுரும். அப்படித்தானே? இப்ப வேகத்திர வர்க்கத்துக்கு இங்க வேகத்திர வர்க்கத்தை பிரதியிடணும். சோ வேகத்துக்கான சமன்பாட்டுல யோசிக்கிறோம். வேகம் ஏ வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். அப்ப வேகத்திர வர்க்கம் ஏயின் 4ஆம் அடுக்குக்கு நேர்விகித சமன். அப்ப இங்க ஏயின் 4ஆம் அடுக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு ஏ இருக்குது. அப்ப ஏயின் 4ஆம் அடுக்கோட ஏ பெருக்கினா ஏயின் 5ஆம் அடுக்கு. அப்ப வலு ஏயின் 5ஆம் அடுக்குக்கு நேர்விகித சமன் வரணும். அந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது வரும்? பொருத்தமான விட முதலாவது விட வரும். சரியா? இதுதான் 49. எழுதி பாருங்க. சும்மா சமன்பாடு வச்சு ஒரு கேள்வி. வலுண்டா என்னன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குதா? வேலையின் வீதம்டா வலுங்கிறது தெரிஞ்சிருக்குதா? முடிவு வேகத்துக்கான சமன்பாடு வேகமா ஒருத்தனுக்கு எழுத தெரிஞ்சிருக்குதா? இதை வச்சுதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறான். சிம்பிளான விஷயங்கள். 49ஆவதாம் போடுற அளவுக்கு ஒரு வேர்த்தான கேள்வி எல்லாம் இல்ல. இதெல்லாம் இதெல்லாம் என்ன 49க்குரிய கேள்வியே இல்லை, ஈஸியான கேள்விகள். அடுத்தது 50வது கேள்வி. ஒரு சீலிங்கில் இருந்து தொங்க விடப்பட்டுள்ள திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய உராய்வில்லாத விசேடமாக செய்யப்பட்ட ஒரு தனி கப்பி R/2 எனும் ஆரைகளை உடைய இரு பகுதிகளை கொண்டுள்ளது. ஓகே. உருவில் காணப்படுகின்றவாறு இரு இலேசான நீட்ட முடியாத இழைகள் கப்பியின் ஒவ்வொரு பகுதியையும் பற்றி சுற்றப்பட்டிருக்கும் அதே வேளை அவற்றின் சுயாதீன நுனிகள் ஒவ்வொன்றும் திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய இரு குற்றிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. அச்சை பற்றி கப்பியின் மொத்த சடத்துவ திருப்பம் I ஆனது 3/4 MR வர்க்கத்தினால் தரப்படுகின்றது. குற்றிகள் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது கப்பியின் கோண ஆர்முடுகள் யார்? சோ பாருங்க, ஒரு இந்த மாதிரியான ஒரு கப்பி செட்டப், அதாவது ஒரு தட்டு, ஒரு வட்டத்தட்டு, அதுக்கு மேல இன்னும் ஒரு சின்ன ஒரு வட்டத்தட்டை ஒட்டி வச்ச மாதிரியான ஒரு கப்பி செட்டப். இந்த கப்பியில இந்த பக்கம் ஒரு எம் திணிவு, இந்த பக்கம் இன்னும் ஒரு எம் திணிவு வச்சு போட்டு இயங்க விடுறாங்க. இயங்க விடக்குள்ள இதுல கோண ஆர்முடுகள் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. இதுல கோண ஆர்முடுகள் என்னங்கிறதான் கேள்வி. ரைட்? சோ இந்த கேள்வியை நம்ம செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடை கையாளலாம். என்னென்றால், இதுல இந்த எல்லா திணிவுமே சரியான ஒரே கோண ஆர்முடுகளோட தான் இயங்க போகுது. அதாவது ஏக பரிமாண ஆர்முடுகள், கோண ஆர்முடுகள்ங்கிற கன்செப்டை வச்சு யோசித்தால் உங்களுக்கு தெரியும், ஏ சமன் ஆர் ஆல்பான்னு சொல்லுவோம். ஏக பரிமாண ஆர்முடுகள் சுழலக்கூடிய பொருட்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட அச்சு பற்றி சுழலக்கூடிய பொருட்களுக்கு ஏக பரிமாண ஆர்முடுகள் மாறலாம். ஆனா கோண ஆர்முடுகள் ஒரே அளவுல அடிக்க போகுது. சரியான? இங்க வந்துட்டு ஒன்றுல இருந்து ஒன்று வழுக்கவெல்லாம் இல்லை, வழுக்கி இருந்தாலாச்சும் மாறுபடும் யோசிக்கலாம். அப்ப எல்லாத்துக்குமே ஒரே கோண ஆர்முடுகள். அப்ப அந்த கோண ஆர்முடுகளை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன செய்யறேன்னா, தொகுதிக்கு
மொத்தமா இந்த ஒட்டுமொத்த தொகுதிக்கு டோக் சமன் ஐ அல்பாங்கிற சமன்பாடை யூஸ் பண்றோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுதிக்கு நாம் என்ன செய்வோம்? டோக் சமன் ஐ அல்பாவை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணினால் இந்த திணிவால வழங்கப்படுற விசை, பூமி வழங்குற விசை இந்த திணிவுக்கு எம்ஜி, இவருக்கு வழங்குற விசையும் எம்ஜி. இப்ப இந்த மையம் பற்றி தான் இந்த சமன்பாடை நாம யூஸ் பண்றோம். டோக் சமன் ஐ அல்பாவை மையம் பற்றி நாம யூஸ் பண்றோம். சோ மையம் பற்றி இந்த எம்ஜியால் உண்டாக்கப்படுகின்ற முறுக்கம் என வரும் விசை எம்ஜி. நான் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் இந்த தொகுதியை மொத்தமா எடுக்கிறேன். இந்த திணிவை தனியா அடுக்கல, அல்ல இந்த கப்பியை தனியா அடுக்கல. தனியா அடுத்திருந்தா இழு விசையெல்லாம் வந்திருக்கும். அப்ப நான் இந்த இளைய வெட்டல்ல மொத்தமா தொகுதிக்கே டோக் சமன் ஐ அல்பாவை பாவிக்கிறேன். அப்ப இங்க விசை எம்ஜி, மையத்திலிருந்தான தூரம் ஆர். இங்க விசை எம்ஜி, மையத்திலிருந்தான தூரம் r/2. இந்த விசையால் உண்டாக்கப்படுற திருப்பம் வலஞ்சுழி, இந்த விசையால் உண்டாக்கப்படுற திருப்பம் முறுக்கம் இடஞ்சுழி. அப்ப எம்ஜி இன்டு ஆர், எம்ஜி இன்டு r/2. அப்ப விளையுளான முறுக்கம் எம்ஜி இன்டு ஆர்ல இருந்து எம்ஜி இன்டு r/2 கழிப்படும். அப்ப என்ன வரும்? எம்ஜி இன்டு r/2. இதுதான் தொகுதியில விளையுளான முறுக்கம். அடுத்தது தொகுதியில சடத்துவ திருப்பம். இவர சடத்துவ திருப்பம் என்னையாம்? 3/4 mr வர்க்கமாம். இவர சடத்துவ திருப்பம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தொகுதியில சடத்துவ திருப்பம் வரக்குள்ள இவரை நாம என்ன செய்யறோம்னா இங்க இருந்து இப்படியே இயங்கிட்டு வர மாதிரி யோசிக்கிறோம். சோ இவர இயக்க பாதையை வச்சு யோசிக்கக்குள்ள இந்த இயக்க பாதையில இந்த திணிவுக்கான செங்குத்து தூரத்தை எடுக்கிறோம். என்ன? ஆர். திணிவு என்ன? எம். அப்ப இவர சடத்துவ திருப்பம் mr வர்க்கம். சடத்துவ திருப்பம் ஒரு எண்ணிக்கணிய திசைன்னு சொல்லி யோசித்துட்டாங்க. இது ஒரு எம். இது எவ்வளவு தூரம்? r/2. அப்ப இவருக்கான சடத்துவ திருப்பம் மையம் பற்றி m இன்டு r/2 அதுல வர்க்கம். கவனமா இருக்கணும். ரைட்? இதை ஒரு புள்ளி திணிவுட அமைப்புல நம்ம யோசிக்கிறோம். இங்க இருந்தான தூரம் r. அப்ப mr வர்க்கம் m இன்டு r/2 வர்க்கம். சரியா? இன்டு அல்பா இப்படி வரும். இப்ப என்ன வரும்? சோ m m m m எல்லாம் கேன்சல் ஆகிடும். இங்க ஒரு r r r வெட்டி விடலாம். வெட்டி விட்டா இங்க g/2 வருவது. சோ 3/4 r r எழுதுறேன் பரவாயில்ல. 3/4 r r இதுல வர்க்கம், அதுல கவனமா இருக்கணும். அப்ப ஆறின் கீழ் 2 வர்க்கம் 4 இன்டு அல்பா. 3/4 1/4 அப்ப 1 வரும். அந்த ஒன்றோட ஒன்றை கூட்டுறோம் இல்லையா? அப்ப 2r ரைட் இன்டு அல்பா. இதுதான் g/2. அப்ப இதுல இருந்து அல்பா சமன் என்ன வரும்? இங்க வந்தா g க்கு 4r வரும். அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட எத்தனாவது வரும்? பொருத்தமான விட 4வது வரும். விளங்குதா? அதாவது தொகுதிக்கு நீங்க டோக் சமன் ஐ அல்பாவை பாவிச்சீங்கன்னா டைரக்டா விடை எடுக்கலாம். தனித்தனியா பாவிச்சு போனீங்களா இருந்தாலும் விடை எடுக்கலாம். பட் டைம் உங்களுக்கு கூட வேஸ்ட் ஆகும். ஒரு தொகுதியா நீங்க கருதுறா. ஏன்னா ஒரு செட் ஆஃப் என்ன மோஷன் சொல்லி இதை நாம யோசிக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு தொகுதியா எடுத்து ஒரு சிஸ்டமா கருதினமா இருந்தால் ஈஸியா டைரக்டா நம்மளால விடை எடுக்க முடியும். ரைட்? அப்ப இந்த 50வது கேள்விக்கு அவ்வளவு பெரிய வேர்த்தான ஒரு கேள்வியா இல்லை. சரியா திங்க் பண்ணீங்கன்னா குறைஞ்ச நேரத்துக்குள்ள இந்த கேள்வியை கூட நீங்க செய்து முடிக்கலாம். அப்ப மொத்தத்துல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் பேப்பர் நீங்க ஃபேஸ் பண்ணின ஏனைய டேர்ம் பேப்பர்கள் அல்லது மாடல் பேப்பர்களோட எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இன்ஷால்லா ஈஸியா தான் இருக்கும். இப்ப என்ன விடயம்னா அந்த கேள்வியை நம்ம எப்படி அணுகிறோம், ஒரு தியரியை நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம்ங்கிற விடயத்திலிருந்து தான் ஒரு கேள்வியில இலகுத்தன்மை வந்துட்டு தீர்மானிக்கப்படுவது. சோ கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு கேள்வியை ஒரு சிம்பிளான ஒரு பார்வைக்குள்ளால பாக்குற பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்? கூட டைம் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ரைட்? ஒரு சில கேள்விகளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதை இல்லைன்னு சொல்லல. சில கேள்விகளை நமக்கு டைம் என்ன செய்யும்? வேஸ்ட் ஆகும். ஸோ 2023ஆம் ஆண்டு மொத்த பேப்பர் டிஸ்கஷனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி 2-3 கேள்விகளை நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் ஆக்கியிருப்போம். அதாவது கூட டைம் போயிருக்கும். வேறபடி நிறைய கேள்விகளை நாம சிம்பிளாவே செய்து முடிக்கிறோம். ஸோ ஃபைனல் பேப்பரை நீங்க பை மிஸ்டேக் இல்லாம செய்யணும். அதை நீங்க கட்டாயம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. பை மிஸ்டேக்கில் விடாதீங்க. முதல் 20 கேள்வியை 100% சரியா செய்யற அளவுக்கு உங்களோட எபிலிட்டியை வளர்த்துக் கொள்ளுங்க. ரைட்? அப்ப நிதானமா செய்யுங்க, பை மிஸ்டேக் விடாதீங்க. அதே டைம்ல கேள்விகளை சோட்டா செய்யணும். என்னத்தை கேட்கிறாங்கிறத கேட்டு புரிஞ்சு என்ன செய்யுங்க? கேள்வியை செய்யுங்க. வேலை செய்யும் வீதம்னு கேட்கிறாங்களா? அப்ப வலுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும்.
சரி, ஆரை தந்திருக்கிறாங்களா, விட்டம் தந்திருக்கிறாங்களா, இதை யோசித்து கேள்விகள் செய்யுங்க. இப்படியான அமைப்புல பை மிஸ்டேக்குகள் விடாம ஆரம்ப கேள்விகள் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம செய்துவாங்க. அடுத்தது நீங்க படிக்காத, நான் உங்களுக்கு படிப்பிக்காத பகுதியில இருந்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேள்விகள் வராது. உங்களுக்கு ஓவராலா எல்லாமே படிப்பிச்சிருக்கிறோம். அப்ப நீங்க நம்ம படிச்ச பகுதிகளுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்குரிய கேள்விகள் வரும். அதை நீங்க 100% நீங்க நம்புங்க. ரைட்? ஏன்னா சில பேர் வந்துட்டு ஒரு கேள்வியை பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் படிக்கலையோ அப்படின்னு யோசித்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்க என்ன செய்வாங்க, அங்க வந்துட்டு வீக் ஆகிடுவீங்க. சோ படிச்சிருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஐடியாவை சரியா எடுக்கிறது பாருங்க. படிச்சதுக்குள்ள இருக்கீங்களா யோசிங்க. ரைட்? அதுக்குள்ள எப்படி சோர்ட் அவுட் செய்யலாம்னு பாருங்க. கூட நேரத்தை வேஸ்ட் ஆக்கிடுவானா, ஈஸியான கேள்விகளை கூட டைம் செலவு செய்யவும் பானா. ஆரம்ப கேள்விகள் ஈஸியா இருக்கும்டா, அதுல கூட டைம் செலவு செய்வானா. சில நேரங்கள்ல டெஸ்ட் கேள்வியை பார்க்கல ஆரம்ப கேள்வி கஷ்டம் மாதிரி விளங்கும். கொஞ்சம் மனசுல நினைச்சு கொள்ளுங்க, பெரும்பாலும் ஈஸியான கேள்வி, நாம தான் தேவையில்லாம சிக்கல் படுறோம். அல்லது ஒரு கேள்வியில நீங்க கூட நேரத்தை வேஸ்ட் ஆகுறீங்கன்னு புரிஞ்சு கொண்டீங்கன்னா அந்த கேள்வியை விட்டு போட்டு அடுத்த கேள்விக்கு ஓடிடுங்க. அந்த கேள்விக்குள்ள கூட நேரத்தை மினக்கெடுத்திடாதீங்க. இப்படி எல்லாம் டைமை மேனேஜ் பண்ணி வந்துகிட்டு ஃபைனல் பேப்பரை நீங்க அணுகும் போதுதான் உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு சரியா வந்து சேரும். அப்ப 50க்கு 50 நீங்க தாராளமா ஒரு ஃபைனல் பேப்பர்ல எடுக்கலாம். அதுவும் ஜஸ்ட் 1.5 hour and 15 minutes நீங்க ஒரு பேப்பரை செய்ய முடியும். அப்படியெல்லாம் மாணவர்கள் செஞ்சும் இருக்கிறாங்க. நான் உங்கள்ட்ட ஏற்கனவே ரிவிஷன் கிளாஸ் பேப்பர் டிஸ்கஷன்லையும் சொல்லி இருந்தேன். 1 மணித்தியாலம் 15 நிமிடத்துல 2022ஆம் ஆண்டு பேப்பரை செய்திருந்தாங்க. 1 மணித்தியாலம் 30 நிமிடத்துல 2021ஆம் ஆண்டு பேப்பரை செய்திருந்தாங்க. அப்படியெல்லாம் செய்து முடிச்சுட்டே கால் பண்ணி வந்துகிட்டு சொல்லி அவங்களோட பேப்பரை நான் கரெக்ட் பண்ணினேன். இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன், பேப்பர் வந்துட்டு தாராளமா ஈஸியா வேகமா செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோட நீங்க பேப்பர் அணுகுங்க. பை மிஸ்டேக்குகளை தவிர்த்து கொள்ளுங்க. ரைட்? கட்டாயம் எக்ஸாம் வந்துட்டு சரியான முறையில செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை நீங்க செய்து கொள்ளணும். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.